குரோம்பேட் போகலாமா? எதுக்கு? பிரியாணி சாப்பிடதா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நைட்டு நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது சென்னை வந்ததும் சரியான பசி. சரி சாப்பிட்லாம்னு நாங்கள் வந்த இடம் தான் இந்த குரோம்பேட் ஹோட்டல் பிலால். இங்கே ஏன்டா வந்தோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷாஜு தான் இங்கே பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னான். சரின்னு நாங்கள் போய் பிரியாணியை வாங்கினோம். பிரியாணி கொடு, நல்ல லெக் பீஸா வைடா. ஆமா, வர்றவன்லாம் லெக் பீஸ் கேட்டா நான் எங்க போறது? கோழிக்கு இருக்க 2 கால் தான். வாங்கினதும் வேற என்ன, ஈட்டிங் தான். வழக்கம் போல் கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் முட்டை, அப்புறம் அந்த வெங்காயம் தால்ச்சான்னு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து ஒரு பைட்டு வச்சா அது இந்த பிரியாணியை போல வருமா? அப்படி இருந்துச்சு. நான் சென்னையில் எக்கச்சக்க கடையில் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். பட் ஃப்ரம் திஸ் டைம் ஆன்வர்ட்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிரியாணி. பிரியாணி வேற லெவலில் இருந்துச்சு. சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இருக்குடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. ஆக்சுவலாக பிரியாணியோட ஒரிஜினல் டேஸ்ட்டே எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் வெறும் பிரியாணியில் வர டேஸ்ட்டு தான். அது இங்கே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது குரோம்பேட் சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படாதீங்க. அண்ட் இங்கே பீஃப் பிரியாணியும் கிடைக்கும், அதுவும் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.